செல்லா ஐயாவு இயக்கத்தில் விஷா ஐஸ்வர்யா லட்சுமி நடிப்பு உருவாக்கும் சட்டாப்ஸ்டி 2 பார்க்கணும். சட்டாப்ஸ்டி 1ஓட படத்தை பார்க்கும்போது அதோட ஸ்டோரி லைன் என்னன்னு புரியும். சேம் அது எங்க முடியுமோ அதுல இருந்தா இந்த படத்தோட ஸ்டார்டிங் ஆகும். 2 பேரும் கணவன் மணி ஆகிட்டு அப்புறம் விஷ்ணு விஷால் ஹவுஸ் ஹஸ்பண்டா இருந்துட்டு வீட்டை பராமரிச்சுட்டு குழந்தையும் பராமரிச்சுக்கிட்டு வீட்டிலே இருக்காரு. ஐஸ்வர்யா லட்சுமி உங்களுக்கு கிடைச்ச ஸ்போர்ட்ஸ் படத்தால கிடைச்ச வேலையை பார்த்துக்கிட்டே ரயில்வேங்க ப்ளஸ் ஸ்போர்ட்ஸ்லையும் கலந்துட்டு இப்படி லைஃப் இவங்க 2 பேர் லைஃப் போயிட்டு இருக்கு. தேர்ட் பர்சனால இவங்க 2 பேருக்கும் ஒரு மோதல் ஏற்படுது. அதுக்கப்புறம் இவங்க மோதல் பிரிவை நோக்கி செல்லுது. அதுக்கப்புறம் இவங்க இணைஞ்சாடலாம் எதனால பிரிவு இந்த சம்பவங்கள் மோதல் ஏற்படுது அப்படிங்கிறதான் படத்தோட திட்டமிட்டாரு. இந்த படத்தை செல்லா ஏற்றுக்கிட்ட கதைக்கரு ஒரு ஃபேமிலி டிராமாவா ப்ளஸ் ஸ்போர்ட்ஸையும் கலந்து இருக்காரு. ஒரு ஏற்றுக்கிட்ட கதைகளும் ரெண்டுமே சரிபாரியா கலந்து ஒரு சின்ன சின்ன மெசேஜையும் கன்வே பண்ணியிருக்காரு வசனங்கள் மூலமா. படத்தை ஒரு 12 என்டர்டைன்மெண்டா ஃபேமிலி டிராமா இருக்கிறதுனால இந்த படத்தை ஒரு ஸ்கிரீன் பிளே ஒரு எங்கேஜிங்காகவும் எல்லாரும் ரசிக்கும்படியாகவும் கொடுத்துருக்காரு. அதுவே மிகப்பெரிய வெற்றியா இந்த படத்துக்கு அமைந்திருக்கு. கட்டா குஸ்தி 1 கம்பேர் பண்றப்ப கட்டா குஸ்தி 2 இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களோட ஸ்டார்டிங் அவங்களோட கேரக்டர் வெர்ஷன் ப்ளஸ் ஐஸ்வர்யா லட்சுமியோட அந்த ஸ்போர்ட்ஸ் கலந்துக்கிறது எல்லாத்தையும் நடந்தாங்க. அவங்க 2 பேருக்கு ஏற்படும் மோதலுக்கு அப்புறம் படம் ஒரு ஸ்பன் என்டர்டைன்மெண்டா போகுது. செகண்ட் ஹாஃப் நல்ல காமெடியா கலந்து பண்ணியிருக்காங்க. படத்தை ரசிக்கும்படியாகவும் பண்ணியிருக்காங்க. படத்துக்கு மியூசிக்கு ஒளிப்பதிவு எடிட்டிங் எல்லாமே கணக்கச்சிரமா இருக்கு. இந்த படத்துல விஷ்ணு விஷாலோட நடிப்பை பாராட்டியாகவும் ஒரு ஹீரோயிஸை காட்டாம கதைக்கு என்ன தேவை அதை அழகா பண்ணிக்கிறாரு. ஹீரோயினுக்கு சமமான கேரக்டர் கொஞ்சம் ஹீரோயிஸ் தூக்கி இருந்தாலும் இந்த படத்தோட கதைக்காரு கெட்டு போயிருக்கும். அதுக்கு இடம் கொடுக்காம ஈக்குவலான ஹீரோக்கு ஹீரோயினுக்கு ஈக்குவலான கேரக்டர் கொடுத்து படத்தை ஒரு சமநிலைப்படுத்திட்டாங்கன்னு தான் சொல்லணும். 3ஆவதா நம்ம தேவி சாராங்கிற குழந்தை அவங்க பொண்ணா நடிச்சிருக்க பொண்ணோட நடிப்பு உண்மையிலே பாராட்ட வேண்டிய விஷயம். அதை டேரக்டருக்கு அந்த பாராட்ட செய்யணும்னு சொல்லலாம். அந்த பொண்ணுக்கு ஒரு எவ்வளவு அழகா அந்த நடிப்பை ரெடி கொண்டு வந்துட்டாருன்னு தான் சொல்லுவாங்க. அழகா பொண்ணு நடிச்சிருக்கு. ஃபியூச்சர்ல பெரிய நட்சத்திரமா அது இருக்குன்னு தெரியும். பிளஸ் சப்போர்ட்டிங் ரோலா வந்திருக்க நியூஸ்னா கருணாஸ் பிளஸ் கேமியன் ரோல் பண்ணியிருக்க ரன்யா கிருஷ்ணன் யோகி பாபு எல்லாருமே அவங்க பாத்திரத்தை உணர்ந்து இது பண்ணிக்கிறாங்க. உண்மையிலே இந்த படத்துல ஒரு பிரசாரம் இருக்கு. பாடல்கள் அந்த அளவுக்கு ஒரு பாட்டு 2 பாட்டு ஒரு அளவு நல்லா இருக்கு. பிஜிஎம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஒளிப்பதிவும் இந்த படத்துக்கு தேவையான இதை பண்ணிட்டாங்க. எந்த ஒரு அவசரமும் இல்லாம ஓரளவு காமெடியாகவும் சில டபுள் மீனிங் இருக்கு. இருந்தாலும் அதுவும் கதை ஓட்டத்துல தெரியாம போறதுனால படம் நல்லாவே ஒரு 12 என்டர்டைன்மெண்டா போகும். ஒரு டீச்சர் கேரக்டர் ஒன்று இந்த படத்துல நாட்டாம படத்துல வர மாதிரியா வச்சிருக்காங்க. அது பண்ணிக்காக தான் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. பட் அது கதைக்கும் உதவுது, கதைக்களத்துக்கும் உதவுங்கிற மாதிரியா தான் பண்ணியிருக்காரு. கொஞ்சம் லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கு. ஆனா இந்த மாதிரி காமெடி கலந்த படத்துல லாஜிக் பார்க்கக்கூடாது. ஆனா ஒரு மேஜிக் பண்ணதுனால எல்லாம் மறப்பு தான் சொல்லணும். உண்மையிலே ஃபேமிலியோட போய் பார்க்கறதுக்கே ஒரு படம் தான். எல்லாரும் போய் பார்க்கலாம்.